ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நம்ம தலாஜி சார் செம்மையான அவார்டு ஒன்று வாங்கினாரு. ஜென்டில்மேன் டிரைவர் ஆஃப் த இயர் 2025 அப்படின்ற கேட்டகரியில் நம்ம தலாஜி சாருக்கு அவார்டு கொடுத்து பெருமைப்படுத்தியிருக்காங்க. அண்டு அது நம்ம ஏகே ஃபேன்ஸ் மத்தியில் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா போயிட்டு இருந்தது. நம்ம தலாஜி சார் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வாங்காத அவார்டு இல்லை, இன்க்ளூடிங் பத்மபூஷன் அவார்டு. இந்திய அளவில் அப்படி ஒரு மிகப்பெரிய விருது அடிச்சாரு நம்ம தலாஜி சார். அண்டு ரேசிங்லையும் செம்மையான மொமெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுத்தாரு. இப்போ அந்த ரேசிங்கில் நடந்த நிகழ்வுக்காக தான் ஜென்டில்மேன் ஆஃப் த இயர் அப்படின்ற இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க. அண்டு ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம தலாஜி சார் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல அட்டென்ட் பண்ணியிருக்காரு. நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் அந்த வீடியோ போட்டோஸை சோஷியல் மீடியால சும்மா தெறிக்க விட்டுட்டு இருக்காங்க. அந்த ஸ்டேஜ்ல செம்மையான ஸ்பீச்சும் கொடுத்தாரு. இந்த அவார்டுக்காக என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவங்களோட சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப அதிகமா இருந்தது. அதே போல இந்தியன் மீடியாவுக்கு மோட்டார் ஸ்போர்ட்னு அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நாளடைவில் அது மிகப்பெரிய அளவில் வளர்ந்து இன்னும் இந்தியாவிலேருந்து வந்து நிறைய பேர் இந்த மாதிரி அவார்டு வாங்கணும், நிறைய ஹிஸ்டரி கிரியேட் பண்ணணும். இது எல்லாத்துக்கும் இது ஒரு காரணமா இருந்திருக்கு. அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு. அண்ட் அதே போல அங்க இருந்த ஜூரிஸ் கிட்டையும் நம்ம தலாஜி சார் ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்காரு. இன்னும் இந்திய அளவுல இது மாதிரி நிறைய நடக்கணும், அதுக்கு இந்த மாதிரி விழாக்கள் அடிக்கடி வைக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம தலாஜி சார் சொல்லிருக்காரு. ஏகே ஃபேன்ஸ் AK-64 படத்துக்கு ஒரு பக்கம் என்னதான் செம்ம வெயிட்டிங்ல இருந்தாலும் பட் நம்ம தலாஜி சாரோட இந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் மொமெண்ட் எல்லாம் மிஸ் பண்ணிட மாட்டாங்க. இதெல்லாம் வேற லெவல் செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தலாஜி சார் வாங்கின இந்த அவார்டுக்கு நிறைய செலிபிரிட்டிஸ் செம்மையா பாராட்டுகளை தெரிவிச்சிட்டு இருக்காங்க.